மகப்பேற்றுக்கு பிறகான மனச்சோர்வு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எதனால் வருது, யாருக்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது, இது என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால், ஃபஸ்ட்டு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்ஸு, ப்ரெக்னன்சி, போஸ்ட்மார்ட்டம், ஆல்சோ பிரெஸ்ட் ஃபீடிங், இது மூணுலையுமே பெரிய ஒரு ஹார்மோனல் ரோலர் கோஸ்டரே இருக்கும். ஸோ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு மேஜர் ரீசன் இந்த டிப்ரெஷனுக்கு. நம்பர் 2, பாடியில் இருக்கிற ட்ரான்சிஷன். நம்ம வந்து குழந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெக்னென்ட் விமன், அதுக்கப்புறம் வந்து ஒரு மதர். இந்த ட்ரான்சிஷனை நம்ம பாடியில் ஃபிசிக்கல் சேஞ்சஸை நம்மளாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இதில் ஒரு எம்டினஸும், இதனால் இதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் வரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது ஆகுது ஒரு தாய்க்கு. அதுவுமே ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கான முக்கியமான காரணம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் சப்போர்ட் அண்ட் லேக் ஆஃப் ஸ்லீப், தூக்கமின்மை. இப்போ இந்த குழந்தைய வந்து ஒரு தாய் வந்து ஒரு 3 மாதங்கள்லேருந்து அட்லீஸ்ட் 3 மாதம் மேக்ஸிமம் ஒரு 1 year 1.5 years வரைக்குமே பெரும்பாலான இடத்துல இந்த குழந்தை வந்து தாய்கிட்டேயே தூங்குறதுனால குழந்தையோட தூக்கத்தோட நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம், அதிகபட்சமாக 3 மணி நேரம் தான் தூங்குவாங்க தொடர்ந்து. ஸோ இதனால் தாய்க்குமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கன்றது வந்து சுத்தமாக இருக்காது. ஸோ இந்த லேக் ஆஃப் ஸ்லீப்பு, இதை வந்து சப்போர்ட்டிவான ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல், சப்போர்ட்டிவான பார்ட்னர்ஸ் இல்லைன்னா இதை வந்து நம்மளால் வந்து இந்த ஸ்டேஜை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளால் வந்து க்ராஸ் பண்ண முடியாது. ஸோ இது கிடைக்காதது அப்படிங்கிறது வந்து முக்கியமான ரீசன் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு.